கர்த்தருடைய பரிசுத்த நமது மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம்ம எல்லாரும் கர்த்தரை சுதரிக்க போகிறோம். கடந்த நாட்களில் நம்மளை பாதுகாத்தாரே, நம்மளை பலப்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அவர் எத்தனையோ நன்மைகளை, எண்ணிலடங்காத நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகளை எண்ணி நாம் துதிக்க போகிறோம். ஆமென். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும், அதன் கீழுள்ள யாவும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவே உம்மை போற்றுகிறதே. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா? கர்த்தரை துதிக்கும்படியா, அவர் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தினாரே. ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஆதிவானங்கள் யாவும், அதின் கீழுள்ள ஆகாயமும், ஆதிவானங்கள் யாவும், அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளவர்களும் வயதினால் முதிர்ந்தோர்களும் ஆலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுமாறே. இயேசுவே, மறவாமல் எங்களை நினைத்தவரே, நாங்கள் உமக்கு துதியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீங்க செய்த நன்மைகள், எத்தனையோ நன்மைகளை செய்தவருக்கு நாங்கள் நன்றி வழிகளை, துதி வழிகளை நாங்கள் செலுத்துகிறோம். வினேஸ்வரே, எங்களுக்கு உதவி செய்தவர், எங்களை பாதுகாத்தவரே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை உயர்த்தி பாடுவோமா? ஆமென். வினேசனிதானையா, இதுவரை உதவினீரே. சொல்லுவோமா? வினேசனிதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுமா? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி
நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் ஒரே குரலாய் சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சுகம் தந்தவருக்கு, எங்களுக்கு பலன் தந்தவருக்கு நன்றி செலுத்துகிறையா. அப்பா, நான் என் வீட்டாருமோ வென்றாள் கர்த்தரையே சேவிப்போம். இந்த நாட்கள் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, அப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்ல இந்த புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை அபிஷேகித்தீரே. உன்னதமானவருடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? உடைய மகிமையினால நிரப்புங்க, உடைய வல்லமையினால நிரப்புங்க, உடைய கிருபையினால நிரப்புவீராக. நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குவேன், கழுகுக்கு சமானமாக உன் வயது வாழ வயது போலாகும் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிறேன் ஜனங்களுக்குள்ள உடைய பிள்ளைகளை நன்மையினால கத்த திருப்தியாக்கி நடத்துவீராக. உடைய கிருபையினால நிரப்புங்கயா, நிரப்புங்கப்பா. நன்மையினால நிரப்புங்க, நன்மையினால நிரப்புங்க கர்த்தாவே. தவணமுள்ள ஆத்துமாவோடு ஆண்டவரே சோத்ரம் ஏக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு இந்த காலை புதிய மாதத்துல நன்மை உண்டாகட்டும், நன்மை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசு பெரியவராய், உன்னத ஆண்டவர் பெரியவராய் நின்று பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் கிருபையினால நிரப்ப போறீங்க ஆண்டவரே, நன்மையினால நிரப்ப போறீங்க, ஆசீர்வாதங்களினால நிரப்ப போறீரே, திருப்தியாக்கி நடத்த போற உடைய உன்னத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உன்னத கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் அன்றைய சமூகத்தில் ஒரு சிறு கூட்டமாய் கர்த்தரை அந்த நாளில் ஆராதித்தோம், கர்த்தரை துதித்தோம். 4 மாதங்கள் ஆண்டவர் கிருபையாக இருந்தார். புதிய மாதத்துக்குள் ஆண்டவர் கிருபையினால கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உயர்த்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. வேதம் சொல்லுகிறது, நன்மையினால கர்த்தர் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாக உன் வயது வாழ வயது போலாகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாராம், காலையில் உங்களை கர்த்தர் நன்மையினால திருப்தியாக்க போகிறார். இந்த புதிய மாதம் அநேக எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறீங்களா? அநேக தேவைகளோடு காத்திருக்கிறீங்களா? இந்த மாதம் நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த மாதம் என் குடும்பத்துக்குள்ள காரியத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோம்? அநேக விசேஷங்கள் உண்டு, அநேக பிள்ளைகளுடைய படிப்புக்கான காரியங்கள் அநேகம் உண்டு என்று சொல்லி கலங்கி நிற்கிற பொழுது தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நன்மையினாலே உங்கள் வாய் திருப்தியாகும். நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமே. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். பாருங்க, அவனவனுடைய கைகளின் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்குமா? வசனம் சொல்லுகிற, அவனவன் தன் வாயின் பலனாலே திருப்தி அடைவானா? அது என்னங்க, வாயில ஒரு பலன் இருக்குதாங்க. இப்போ நம்ம கைகளின் பிரயாசம்னா நம்ம உழைக்கிறோம், அதற்கு ஒரு பலன் இருக்கும். அப்போ வாய்க்கு என்ன பலன் இருக்கிறது? நம்ம எவ்வளோ பேசினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சில பேர் மணிக்கணக்காக பேசுவாங்க, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, பேசுகிறவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, பேசுனது கேட்டவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அதே வாயினால் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜபம், ஏறெடுக்கிற விண்ணப்பம், ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் செய்கிறதான இந்த ஜபங்களாக இருக்கட்டும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியாக இருக்கட்டும், துதியாக இருக்கட்டும், கண்ணீரின் ஜபமாக இருக்கட்டும், உங்கள் வாயினாலே நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் செய்யப்படுகிற காரியங்களுக்கு வேதம் சொல்லுகிறது ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனால நீங்கள் திருப்தி அடைவீங்க. மனுஷனிடத்துல பேசியோ மனிதனிடத்துல உங்கள் வாயின் திறமைகளை காண்பித்தோ ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் உங்கள் வாயினுடைய பலன் இருக்கிறதா பிரியமானவர்களே. அந்த வாயின் பலனினாலே தேவன் உங்களை திருப்தி அடைய உதவி செய்ய போகிறார். அந்த வாயினுடைய பலனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேத சொல்லுக சங்கீதம் 19வது சங்கீதம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நீ பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் கண்மலை நீங்க தான், எனக்கு கோட்டையும் பலத்த துருகமும் நீங்க தான், என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்டெடுக்கிறவர் நீங்க தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக.
சொல்ல இருப்பாங்க, தன்னுடைய வாயின் வார்த்தையாக இருக்கட்டும், இருதயத்தினுடைய தியானமாக இருக்கட்டும், அது ஆண்டோட சமூகத்தில் பிரதியாக இருக்கணும். அப்போ நம்ம எல்லாமே எங்கெங்கேயோ என்னென்னமோ பேசுகிறோம், ஆனால் ஆண்டோட சமூகத்தில் பேசுகிற வார்த்தை, உங்கள் வாயில் நீங்கள் அறிக்கையிடுற காரியம், ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அதற்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர நன்மையினாலே நிரப்புவேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வாயை திறந்து கேளுங்க. நீங்கள் அநேக நேரங்களில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நான் வீட்டில் எல்லா நேரமும் பயங்கரமாக சத்தம் போட்டு பயங்கரமாக பேசுவாங்க, விளையாடுவாங்க. ஆனால் இந்த பைபிளை வாசிங்கன்னா அப்படின்னு அப்படி சத்தம் உள்ளே போகும். பார்த்துறீங்களா? இந்த பைபிளை வாசி, கொஞ்சம் ஒரு சின்ன ஜோம் பண்ணு. இந்த ஃபேமிலி ப்ரேயர்லையோ ஏதாவது ஒரு கூட்டத்தில் இந்த வாலிப பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு ஜோம் பண்ணுங்க நினச்சிவான், அம்மியான் ஜோம் பண்ணுவான். நான் அதே நேரம் அதே பிள்ளை வீட்டில் சண்டை போடும்போது, அக்கா தங்கச்சி அண்ணன்ட்டு அப்பாட்ட பேசும்போது பயங்கரமாக சத்தமாக பேசுவான். ஆனால் எங்கே பேசணுமோ அங்கே என்ன செய்ய மாட்டானுங்க, பேசவே மாட்டாங்க. அது போல தான் பிரியமானவர்களே, நம்மளும் அநேக நேரங்களில் எங்கே பேசணும் அங்கே பேசாமல், எங்கே பேசக்கூடாது அங்கே நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர. எங்கே திறக்கணும்? தெருக்குழாயில் சண்டை போடுறதுக்கு திறக்கக்கூடாது. வீட்டுக்கார்ட்ட கணவன்ட்ட மனைவிட்ட சண்டை போடுறதுக்கு உங்கள் வாயை திறக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வாயை திறந்து கேட்கணும். விரிவாய் தர நன்மையினாலே நிரப்புகிறேன். அல்லேலூயா. வாயின் பலனினாலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 107:8 வாசிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, தவணமுள்ள ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறார், பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகிறாரா? தவணமுள்ள ஆத்துமாவா இருக்கீங்களா? ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, குறைவோடு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்றார் உங்களை திருப்தியாக்க போகிறார். எப்படி திருப்தியாக்குவாரா? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிற சங்கீதத்தின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. பாருங்க, ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறாராம். ரைட். இப்போ ஆண்டவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகிறாராம்? அவருடைய நன்மை எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. உங்க வாழ்க்கை நன்மை வரணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நன்மை பெரியதாக இருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும். பிரியமானவர்களே, தேவ பயம் ரொம்ப முக்கியம். 128வது சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 115வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து 12 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, கர்த்தரை நம்புகிற நீங்கள் நன்மை அடைவீர்கள். உங்களை நன்மை வரும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நன்மை பெரியது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, சங்கீதம் 34 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. இப்போ நீங்கள் ஆண்டவரை தேடுனீங்கன்னா ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவருடைய நன்மை பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறான். கடைசியாக ஒரு பாயிண்ட், சங்கீதம் 65:4 சொல்லுகிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்ட
கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். வீட்டின் நன்மையினால் என்ன செய்ய போகிறோம்? திருப்தி. ஆலயமாகிய தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஆலயத்தில் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குங்க. இன்னைக்கு நன்மையினால கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரா? திருப்தி அடைய போகிறார். சகரியாவின் புஸ்தகம் 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் இந்த புதிய மாதத்தில் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் சொல்லிட்டார், நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குவேன். இன்னைக்கு எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் இருக்கடங்களில் கண்களை மூடி எல்லாரும் கண்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தை மாற்ற எல்லாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தை கர்த்தருக்கு நேரா ஒப்பு கொடுக்கலாம். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குகிறேன், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வைது போலாகும் என்று சொன்னீரே. தேவனுடைய சமூகத்தில் வாயின் பலனினால திருப்தி. வாயை விரிவாக தரங்க, வாயை விரிவாய் தர. ஓ ஆண்டோடைய சமூகத்தில் உன் வாயின் வார்த்தைகள் பிரதியாக இருக்கட்டும். ஏன்னா அந்த வாயின் வார்த்தைகளுக்கு பலன் இருக்கிறது. உங்களை கர்த்தர் திருப்தி அடைய செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். கர்த்தரை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மை வரும். கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை உண்டாக்குவார். நீங்க தேவ ஆலயத்தில் காத்திருந்து நீங்க ஒருவேளை ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன ஆண்டவன், இன்னைக்கு குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். குடும்பத்துக்கான எல்லா காரியங்களும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஊழியத்தில் ஒரு நன்மை உண்டாகட்டும். அநேக தீமைகளை செய்தாலும் கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக வருகிற தீமைகள் நன்மையாய் மாறட்டும் ஐயா. இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட அற்புதத்தை என் ஜனங்களுக்கு செய்து அநேகரை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவீராக. எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்தவரே, எண்ணில் அடங்காத கிருபைகளை செய்தவரே, அப்பா இதுவரை உதவி செய்தவரே, இந்த 5வது மாதம் என் ஜனங்களை கிருபையாய் நடத்தி அநேக ஆயிரங்களுக்கு நீங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை பார்க்கணும். வாழ வயது கொத்த பலத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், என் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பலன் வந்தது, நாங்கள் நன்மையை சுதந்தரித்தோம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இவர் நன்மையாய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தாவே அனுகிரகம் செய்வீராக. சங்கீதத்தில் வாசித்த தவணமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார், பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகிறார். பசியோடு ஏக்கத்தோடு காத்திருக்கிற நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தர் அந்த நன்மைகளை செய்து ஒவ்வொருவருக்குள்ள அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த வாதத்தில் நீங்க சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இப்படிப்பட்ட வார்த்தையை ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரை அனுப்பி நான் சபிக்கிறேன். இந்த வார்த்தை இவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இவர்கள் இந்த மாதம் பெருகட்டும் ஐயா. குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாய் மாறட்டும். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், திடனடைவீர்கள். உங்க நம்புறாங்கப்பா. இவர்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்க வர்த்திக்க பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. மனதார இவர்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கொடானு கொடையை பெருகட்டும், கொடானு கொடையை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.